வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டு பொசிஷன் ஓபிஎஸ்னுடைய ஒரு பொசிஷன். கட்சியை பாஜகவோடு இணைக்க வேண்டும். ஆமாம், அதே நேரத்தில் போட்டி கேட்குற சீட்டு கொடுத்துட்றான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேல் சபை சீட்டு கூட ஓகே, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடும். எப்படி பாருங்க, டார்கெட் வச்சுருக்காங்க பாருங்க பாஜக. ஆமாம், இன்னைக்கு ரொம்ப மனம் வெதும்பி குழம்பி போய் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கார் ஓபிஎஸ். அவர் நம்பியதெல்லாம் பாஜக. ஆமாம், இன்னைக்கு பாஜகவின் வெளிப்பாடாக தான் அதிமுகவை உடைச்சார் ஓபிஎஸ். அப்புறம் சசிகலா எடப்பாடி கட்சியை கைப்பற்றி கொண்டு போறாங்க. அதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு பிரளயம், அம்மாவுடைய மரணம், சோம்சம். அப்ப கூட எடப்பாடிக்கு ஓபிஎஸ் கருத்து வேற்று இருந்த பட்சத்துல அதை சேர்த்தி வச்சவர் அன்னைக்கு இருந்த கவர்னர் வித்யாசாகர் ராவ் தான். அப்புறம் அதுக்கு பின்னால் அப்படியே ரன் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அப்புறம் மீண்டும் பிரச்சனை. அப்புறம் ஓபிஎஸ் தனி, இபிஎஸ் தனி. அப்புறம் இபிஎஸ்ஸை பார்த்தாரு, பெரும்பான்மையை வச்சு கட்சியை லபக்கு. ஆமாம், பொதுக்குழுவை கூட்டி அப்புறம் அது சம்மந்தம் ஏகப்பட்ட கேசஸ் போயிட்டு இருக்கு. எல்லாமே பாஜகவை நம்பி ஓபிஎஸ் செய்த ஒரு விஷயம். நல்லா புரிஞ்சுக்கங்க. பாஜக பல வீடியோ நாங்கள் போட்டிருப்போம். பாஜகவை நம்புவது பெரிதில்லை, அவங்க கடைசி நேரத்தில் கழட்டி விட்டுருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாதிராம் கோட்ஸே கூட மிக ஆவேசப்பட்டு வெறித்தனமாக ஆர்எஸ்எஸ் இருந்த நாதிராம் கோட்ஸே, நல்லா புரிஞ்சுங்களா, காந்தியடியில சுட்டுறாரு. அப்புறம் சொல்லிட்டாரு, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நாதிராம் கோட்ஸே ஆர்எஸ்எஸ் சம்பந்தம் கிடையாது. அவரு யாரு, நாங்க யாரு? ஏன்னா ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஐடி கார்டு தரமாட்டாங்க. எல்லா கருத்துக்களையும் தங்களுடைய ஒரு கொள்கையிலும் மனசுல ஏற்றி விட்டுட்டு மிருகமாட்ட அலைய விட்டுருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, மனித மிருகங்களாக அலைந்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், மற்றபடி நாடு சம்பந்தப்பட்ட வகையில் பாரதம் அப்படி பேசிட்டு அலைவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், எப்ப அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அவர் எங்க கட்சியை சார்ந்தவரும் கிடையாது, எங்களுடைய பிரிவை சேர்ந்தவரும் கிடையாது கூட விலகிடுவாங்க. அதன் அடிப்படையில் நீ ஓபிஎஸ் கழட்டி விடப்பட்டார் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பொதுவாக பாஜகவை நம்பக்கூடிய அனைவருக்குமே அப்படித்தான். நீ பாருங்க, பாமக சம்பந்தப்பட்டவர்கள் அன்புமணி ராமதாஸ் பாஜகவை நம்பிக்கிட்டு இருக்கிறார். நேற்றே அவசர கூட்டம் நடந்திருக்கணும் தைலாபுரத்துல, நடக்கவில்லை. ஆமா, அது பெரிய பெரிய முக்கிய பிரமுகர் இருக்கிறாங்க இல்லையா பாமகவில், அவங்களாம் என்ன சமாச்சாரம் அப்படிங்கிற வகையில சரியான முடிவு எட்டப்படவில்லை. எந்த பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கிறதா அதிமுக ஆதரவு அளிக்கிறான்னு சொல்லிட்டு எந்த முடிவு எடுக்கவில்லை. ஆனா அன்புமணி ராமதாஸ் எடுத்துட்டார். ஆமா, பாஜகவுக்கு தான் எனக்கு ராஜ்யசபா சீட்டு 10 சீட்டு, எம்பி சீட்டு, மற்றபடி பணம், மற்றபடி அமைச்சர் பதவி எல்லாம் தேவை அப்படிங்கிற அவர் ரொம்ப வேகமாயிட்டார். யாரு, அன்புமணி ராமதாஸ். அதன் அடிப்படையில் ராமதாஸுக்கு அவருக்கும் மகனுக்கும் தந்தைக்கும் பிரச்சனை. ஆமா, வரக்கூடிய சமயத்துல ஒரு அவசரமான ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய சமயத்துல நேற்றே நடந்திருக்கணும் அவசர கூட்டம். ஆமா, கூட்டம் கூட்டப்படவில்லை. ஏன்னு கேட்டா எந்த கட்சிக்கு முடிவு எடுக்கிறது அப்படிங்க எட்டப்படவில்லை. அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் பாஜக இருக்கிறார். ஆனா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் எப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம கூட்டணிய அதிமுக வச்சுப்போம், ஜெயிச்சதுக்கு பிறகு வெளியிலிருந்து பாஜகவுக்கு ஆதரவு அளிப்போம். எப்படி தொங்கு சட்டமன்றம் தான், தொங்கு நாடாளுமன்றம் தான் ஏற்படும். நாங்க கூட ஒரு வீடியோ சொல்லியிருப்போம். அப்ப வட இந்தியா அந்த பக்கம், தென் இந்தியா இந்த பக்கம், இந்திய கூட்டணி அந்த பக்கம் பாஜக, முடிஞ்சு போகுது. எப்படி இருந்தாலும் சரி, அவன் இந்திய கூட்டணி ஃபுல்லா ஜெயிக்க முடியாது, பாஜக கூட்டணி ஃபுல்லா அதிக பெரும்பான்மை வர முடியும். ஏதோ ஒரு வகையில தொங்கு நாடாளுமன்றம் ஏற்படும். அப்ப டக்குன்னு நம்ம முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்திடலாம் அப்படிங்கிற ராமதாசனுடைய ஒரு திட்டம். அப்ப அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, ஒன்றும் இல்லப்பா, நம்ம அதிமுகவோட கலந்து நம்ம எல்லாத்தையும் பந்திக்கலாம், கடைசியில் உட்காந்து பேரம் பேசலாம். அவர் அப்படித்தான், எல்லா வகையிலும் அப்படிதான் பண்ணுவார். பாமக ராமதாஸ் உட்காந்து பாஜகவோட என்ன பொசிஷன் சம்மந்தப்பட்டது இப்ப அப்ப கேட்கலாம், ராஜ்யசபா சீட்டு கேட்கலாம், மற்றபடி 2 அமைச்சரவை கூட அமைச்சர் பதவி கூட கேட்கலாம்.
ஏன் துணை முதல்வர் பதவி கூட கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல ஏன் அவசரப்படுற? அதுக்கு வந்து அன்புமணி வந்து ஒத்துக்கல. ஆமா, அதன் அடிப்படையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த அந்த கூட்டம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டது. பின்னால முடிவு பண்ணி நம்ம கூட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க, அன்புமணி ராமதாஸ், மற்றபடி ராமதாஸ், ஆமா எல்லாருமே வந்து அவருடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட, தொண்டர்கள்ட்டையும், மற்றபடி முக்கிய பிரமுகர்கிட்டையும் போன் மூலமா அப்படி தைலாபுரத்துல பேசி, ஆமா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. மற்றபடி வந்து ஒரு சரியான முடிவு எட்டப்படாத ஒரு சூழல் பாஜக இருக்கு, இது பாமக இருக்கு. எப்படி எட்டுட்டாலும் சரி, பாஜகவை நம்பிய விஷயம் ஓபிஎஸ் மாதிரி தான். ஆமா, அதை பல வீடியோவில் சொல்லிடுவோம். இன்னைக்கு பாருங்க, ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்டாச்சு, எந்த நிலைப்பாடுமே கிடையாது. கட்சியை சேரு, கட்சியை கிடைச்சிட்டு உன்னுடைய சப்ஜெக்ட் சரத்குமார் மாதிரி வந்துருங்க. ஆமா, உங்களுக்கு மேல் சபை சீட்டு ஓகே, மற்றபடி தாமரையில் தான் நிற்கணும். அது ஒரு விஷயம் இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழல், அன்புமணி ராமதாஸை சம்பந்தப்பட்ட வகையில் அவர் பாஜகவோடு கூட்டணி செய்யணும், அதோட சேர்ந்து நம்ம போட்டு ஆசைப்படுறாரு இல்லையா. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த 2 வாரமா வந்து தமிழக பாஜக துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் சொல்லிட்டு இருக்கிறார், யாரு கூட்டணி வந்தாலும் சரி வாங்க, ஆனா தாமரை சின்னத்துல தான் போட்டிடணும். அவர் சொல்லிட்டு இருக்கு. வானதி சீனிவாசன் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கக்கூடிய சமயத்தில் அவரும் இது மேலிடம் முடிவு செய்யும், தாமரை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து பாஜகவோடு யார் கூட்டணி சேர்ந்தாலும் சரி, அது பாமகவை இருக்கட்டும், மற்றபடி ஓபிஎஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, தாமரை சின்னத்தோடு தான் போட்டியிடணும். ஆமா, எத்தனை தொகுதிக்கு நான் கொடுத்துட்றோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா தாமரை தான். அப்ப இதுக்கு பாமக ஒத்துக்கொள்வார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கட்டாயமா அன்புமணி ராமதாஸே ஒத்துக்கொண்டாலும் ராமதாஸ் ஒத்துக்க மாட்டார். கட்சியை வளர்த்துனவருங்க. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு செடியை வளர்த்துறோம் பாருங்க, அந்த மாதிரி விஷயம். அரசியல் வந்து சாதாரண. இன்னைக்கு வந்து பாமக தொண்டர்கள் எல்லாம் வந்து ரொம்ப யோசனையா இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால அது அன்புமணி ராமதாஸ் ஐயா, சின்னையா இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறாங்க. தெருவில் நின்று எப்படி அவங்களோட சேர்ந்து ஓட்டு கேட்கறது, மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? எங்க பார்த்தா பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டர், எங்க பார்த்தா மதவாதம் சம்பந்தம் ஒன்றும் இல்லை, இஸ்லாமியம் சம்பந்தப்பட்ட வகையிலேயே பாமக எப்படி ஓட்டு கேட்க முடியும்? ஏன்னா சிஏ போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. மற்றபடி எங்க பார்த்து மதவாத பிரச்சனை அப்படிங்கும் போதுல எப்படி அதிமுகவோட சேரக்கூடிய சமயத்துல அவங்க ஆல்ரெடி வந்து சிறுபான்மையை நோக்கி இருக்கிறாங்க. 18% எங்களுக்கு வேணும், அதனாலதான் வந்து பாஜக வந்து கழட்டி விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப கட்டாயமா ஜெயித்து விட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ராமதாஸ் ஐயா அவருடைய மிகப்பெரிய ஒரு டார்கெட். ஆனா அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை எனக்கு மந்திரி பதவி வேணும் அப்படிங்கிற கான்செப்ட். அதே நேரத்துல அவர் மீது இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கல்லூரி சம்பந்தப்பட்ட அனுமதி கொடுத்த சம்பந்தப்பட்ட வழக்கு தூசி தட்டப்படும். ஆமா, வீட்டுக்கு வந்து இடி, ஐடி, மற்றபடி எல்லாமே வருவாங்க, என்ஐஏ வருவாங்க, சிபிஐ வருவாங்க. அந்த நேரத்துல தேர்தல் நேரத்தை வந்தான்னு வைங்க, அப்ப ஓட்டு போடக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க, என்னடா அது பாமக இந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படி நினைக்கக்கூடிய சொல்ல ஓட்டுக்கள் சிதறும். அதனால ஆல்ரெடி பாஜகவோட கூட்டு சேர்த்துட்டு அப்படின்னம்னா வேலை முடிஞ்சுது, அந்த கேஸ் மறைக்கப்படும். கேஸ் மறைக்க சும்மா அவளை வித்ராய் தூக்கி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பாஜகவோட சேர்ந்து ஒரு வாஷிங் மிஷின்ல உள்ள போட்டு செலவு பண்ணது படிச்சு நாக்கிடுவாங்க. அப்படித்தான் வட இந்தியா ஃபுல்லாக அப்படி நடந்துட்டு இருக்கு. மகாராஷ்டிரா சம்மந்தப்பட்ட அஜித் பவார் அது சம்மந்தப்பட்ட வகையில, மற்ற ஜிண்டே சம்மந்தப்பட்ட வகையில எல்லாமே அப்படித்தாங்க. பாஜக வந்து ஒரு வாஷிங் மிஷின், அவரோட சேர்ந்துட்டோம்னா உள்ள போட்டு படிச்சுன்னு அயன் பண்ணி கரெக்டாக கொடுத்துருவாங்க. எந்த தொல்லையும் கிடையாது. அவன் எந்த ஒரு கேஸும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, நம்ம பாட்டாக்கினாலும் குழப்பம் நடத்தலாம் அப்படிங்கிறது அன்புமணி ராமதாஸனுடைய விருப்பம். ஆனா ராமதாஸ் அப்படி இல்லை. அதிமுகவோட கூட்டணி போட்டுக்கலாம், மற்றபடி ஜெயிச்சதுக்கு பின்னாலும் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய சமயத்தில் எனக்கு வந்து இத்தனை அமைச்சரவை வேணும், துணை பிரதமர் இங்க எடப்பாடிகிட்ட கேட்டார் பாருங்க, துணை முதல்வர் பதவி அப்படின்னு, அதே மாதிரி துணை பிரதமர் பதவி கூட கேட்பார் ராமதாஸ். சொல்ல முடியாது. அப்படி ஒரு சூழல் வந்தது அப்படின்னா கட்டாயமா வந்து துணை பிரதமர் போஸ்ட் கொடுங்க, நாங்க வந்து ஆதரவு தரோம் அப்படி என்ன பண்ண முடியும்? அப்ப இன்னும் டாப்ல பாமக போயிடும். அப்ப என்ன ஆகும்? மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு பாஜக ஆளாகும். ஆமா, இப்ப எந்த அளவுக்கு பல கட்சிகளை பாஜக வந்து நெருக்கடிக்குள் ஆளாக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி அன்று ஒரு சூழல் வரக்கூடிய பாஜக வந்து நெருக்கடிக்கு வரக்கூடிய சமயத்துல அந்த நேரத்துல பாஜக நெருக்கடி பண்ணிக்கலாம் அப்படின்னு ராமதாஸ் ஐயாவுடைய திட்டம். அதற்கு அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு ஒப்புக்கல. எப்படியோ அப்பொழுது பிள்ளைக்கு சண்டையை உருவாக்கி விட்டாங்க பாஜக. அதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. அவங்க நல்லா இருந்துட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் பாமகவை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் வந்து இன்னைக்கு குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். ஆமா, ராமதாஸ் அவரை ஐயாவை பொறுத்த வரைக்கும் அப்பா எனக்கு சொத்துக்கள்லாம் அப்புறம் தான், மற்றபடி வழக்கு பஞ்சாயத்து எல்லாம் அப்புறம், எனக்கு கட்சி தான் முக்கியம்.
அப்படின்னு இன்னைக்கு முடிவு எடுத்திருக்காரு. ஆனா அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம், சொத்துக்கள் தான் முக்கியம், மற்றபடி வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை, வழக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட். ஆமா, உண்மையில இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பாமக தொண்டர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? ஆமா, கட்டாயமா பாமக தொண்டர் ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால வந்து அந்த அவசரமாக கூடப்பட வேண்டிய அந்த தைலாபுர கூட்டம் வந்து நேற்று வந்து ரத்து செய்யப்பட்டது. ஆமா, அதன் அடிப்படையில் வந்து எந்த பக்கம் கூட்டணி அப்படின்னு இன்னும் முடிவு செய்ய முடியாத ஒரு சூழல். இன்னைக்கு கட்டாயமா வந்து தேர்தல் தேதி 3 மணிக்குள்ள அறிவிக்கப்பட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு நாடாளுமன்ற தேர்தல் பட்டியல் போட்டுருவாங்க. ஆமா, இந்தியா முழுவதுமே என்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல், தமிழ்நாட்டில் எத்தனை கட்டம் அப்படிங்கிறத போட்டுருவாங்க. ஆமா, இந்த தேமுதிக ஆமா அது அவங்க அதிமுகவோட அப்படிங்கிற கன்ஃபார்மா ஆயிடுச்சு. 197% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த 3% வந்து அந்த ராஜ்யசபா சீட்டு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. மற்றபடி தான் பையனை நிக்க வைக்க விஜயராக நிற்கிறாரா இல்லை பிரேமலதா அந்த அம்மையார் நிற்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. எப்படி அவங்க 2 பேரும் வந்து நிற்பாங்க. நம்ம விஜய் பிரபாகரன் கட்டாய கன்ஃபார்ம் நிற்கிற வாய்ப்பு. 2-3 சீட்டுங்கிறத பிரேமலாவை சேர்ந்து நிற்க போறாங்க, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம், ராமதாஸ் ஒரு பக்கம் இருக்கிறதுனால வந்து இன்னைக்கு தொண்டர்கள் குழப்பம் அடைந்திருக்கிறாங்க. என்னடா இந்த அளவுக்கு இந்த கட்சியை நம்பி வந்திருக்கோம், இவங்க இப்படிப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறாங்களே, நம்ம நாளைக்கு எப்படி அவங்க தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பாங்களா இல்லையா? சமீபத்தில் பாருங்க, அந்த பாமக ஒரு ஆடியோ கூட வைரல் ஆச்சு. ஆமா, குழப்பம் அடையக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கு, பாஜகவோட கூட்டணி சேரக்கூடிய சமயத்தை கட்டாயமாக அவங்க தாமரை சின்னத்தில் நிற்க வேணும்னு சொன்னா அன்புமணி ராமதாஸ் என்ன செய்வார் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பகிரங்கமா இருக்கு. அந்த அடுத்த ஓபிஎஸ்க்கு கொடுத்தாச்சு. அவன் பார்த்தாரு, ஒன்றும் இல்லைப்பா, நான் கூட்டம் உங்களோட சேரவும் வேண்டாம், அதாவது உங்களோட கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட இணைய சரத்குமார் மாதிரி இணையவும் வேண்டாம். ஆமா, உங்களுடைய தாமரை சின்னத்தில் நான் நிற்கிறேன். அதே நேரத்தில் வந்து நான் வந்து ஆதரவு கொடுத்துட்றேன். ஆமா, வெளியிலேருந்து ஆதரவு கம்ப்ளீட்டா. ஆமா, உங்க ஃபுல்லாக கம்பெனியினுடைய தொண்டர்கள்லாம் வந்து பாஜக சம்பந்தப்பட்ட வகையில் ஓட்டளிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியிடவில்லை அப்படிங்கிற முடிவு கொண்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாருங்க எப்படி போகுது பாருங்க. ஆனால் பாஜக இதை வந்து பாமக அன்புமணி ராமதாஸ் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓபிஎஸ் இன்னைக்கு தான் உணர்ந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்துட்டு இருக்கிறாரு. இதை வச்சு பாமக திருந்திக்கிட்டாங்க, ரொம்ப டாப்ல இருக்கும். இதுல மாட்டிக்கொண்டது சரத்குமார். ஆமா, கரெக்டா மாட்டி லாக் பண்ணியாச்சு. அடுத்த வேண்டுவது எடப்பாடி அவர்களுக்கு தான். இந்த இப்போ போயிட்டு இருக்கோம், புகழேந்தி அவருடைய ஒரு வேட்புமனு வந்து இன்னைக்கு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமா, இந்த மாதிரி வந்து எடப்பாடி சம்மந்தப்பட்ட வகையில இரட்டை இலை சம்மந்தம் அவர் கொடுக்கக்கூடாது, கையெழுத்து போட விடக்கூடாது, இது சம்பந்தமா தேர்தல் ஆணையத்து ஏகப்பட்ட மனுக்கள் இருக்கு, அதை வந்து விசாரிக்கிறது சொல்லி நீங்க ஆணையிட்டுன்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு புகழேந்தி போயிட்டாங்க. இன்னைக்கு அது போயிட்டு இருக்கு. புகழேந்தி என்பது யாருமே தெரியாது, அவர் வந்து கட்சி பிரமுகரும் கிடையாது, ஒரு ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உள்ளவர் இருந்தாலுமே வந்து இபிஎஸ்ங்கிற கான்செப்ட்ல அவர் இல்லைங்கிறப்ப அவர் கட்சி பிரமுகரே இல்லைங்கிறப்ப வாதம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்படிலாம் ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் பாஜகவை நம்பி எந்த கட்சி ஆகட்டுமே நட்டாட்டில் நிறுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. ஆமா, சொல்லிட்டாங்க தாமரை செல்வத்தெல்லாம் போட்டிடும் அப்படிங்கிறப்ப அன்புமணி ராமதாஸ் என்ன முடிவில் இருக்கிறார், ஓபிஎஸ் முடிவுக்கு வந்துட்டார். ஆமா, கட்சியை நான் உடைக்க முடியாது, இணைக்கவும் முடியாது, தாமரை சின்னத்தில் நிற்கவும் முடியாது. ஆமா, ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான். அதே நேரத்தில் நான் நாடாளுமன்றத்தில் நிற்கவும் இல்லை. ஆமா, இதன் அடிப்படையில் வந்து பாமக என்ன முடிவு எடுக்கும் அப்படிங்கிறதையும் பாமகவுடைய தொண்டர்கள் அடிப்படையில் கட்டாயமான முடிவு வெளியாகும். ஏன்னா இன்றைக்குள்ள தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. பாமகவுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஆமா, ஒன்று மட்டும் உறுதி, பாமகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கென்று உள்ள சின்னம் மாம்பழம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதை மீறி சில வெளிப்பாடின் அடிப்படையில் ஓபிஎஸ் டைட் பண்ண மாதிரி, சரத்குமாருக்கு டைட் பண்ண மாதிரி, மற்றபடி KP ராமலிங்கம் சொன்ன மாதிரி ஆமா தாமரை சின்னத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு அவர்கள் டார்கெட் பண்ணா பாமக என்ன முடிவெடுக்கும்? ஆமா, உண்மையிலே பாமக தொண்டர்கள் கொதித்து எழுதி விடுவார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை. பார்ப்போம், ஓபிஎஸ் நிலைமை என்ன துண்டா தெரிஞ்சு போச்சு. வரும் காலங்களில் 2-1 நாட்களே பாமக நிலைமையும் கட்டாயமா தெரிந்து விடும். பார்ப்போம் அடுத்த நிலைமை என்னங்கிறது. கட்டாயம் வரும் காலங்களில் காலம் கண்ணாடியாக நமக்கு காட்டி கொடுத்து விடும் என்று பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.